மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் வரக்கூடிய பொதுக்குழு அண்ணா அறிவாலயத்தை தாண்டி நடக்கக்கூடிய மையப்பகுதியில், தமிழகத்தினுடைய மையப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு. இதற்கான ஏற்பாடுகள் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் ஜெகநாத் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ஜெகநாத், சரியாக எத்தனை மணிக்கு பொதுக்குழு கூட இருக்கிறது? முதலமைச்சர், திமுக தலைவர் எத்தனை மணிக்கு வர்றாரு? நிகழ்வின் முதல் நிகழ்ச்சி எது? வணக்கம். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக மதுரை உத்தங்குடி பகுதியில் இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திடலில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. தற்போது கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே வர தொடங்கி இருக்கிறார்கள். அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தங்கியிருந்த அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு தற்போது வழியெங்கிலும் மக்களுடைய வரவேற்புடன் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த உத்தங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த பொதுக்குழுவிற்கு வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் தற்போது காவல்துறையினுடைய அனைவரையும் அவர்களை சோதனை செய்த பின்பே அவர்களை உள்ளே அனுப்பி செய்கிறார்கள். குறிப்பாக இந்த பொதுக்குழுவிற்கு அவர்களுக்கு வரவேற்பானது அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கும். அந்த லெட்டரை காண்பித்த பின்பே அனைவரையும் அவர்கள் உள்ளே விடுகிறார்கள். இது போன்ற லெட்டர்களை அவர்கள் காமித்தால் மட்டுமே அவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பொதுக்குழுவில் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 1977 மற்றும் 1978 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. அதன் பின்பு பார்த்தீர்களானால் 48 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மதுரையில் மீண்டும் இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது. கலைஞர் அரங்கம் என அமைக்கப்பட்ட அரங்கின் முகப்பு பார்த்தீர்களானால் அண்ணா அறிவாலயம் போன்று இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முகப்பு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயம் போன்று இங்கு காட்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீர்கள் இந்த அரங்கத்திற்குள்ளே 3500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3500 சிறப்பு அழைப்பாளர்கள், 7000 பேர் அமரும் வகையில் இங்கு அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு ஒரு பிரத்யேகமாக இங்கு இடங்கள் அமைக்கப்பட்டு திமுகவுடைய மிக உயரமான ராட்சச கொடிக்கம்பம் ஒன்று பறக்க விட கொண்டிருக்கிறது. 100 அடி உயரத்தில் திமுகவுடைய கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அங்கு தற்போது திமுகவின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அங்கு செல்லும் பாதையில் பார்த்தீர்கள் திராவிட இயக்கங்கள் சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த பொதுக்கூட்டம் அரங்கிற்கு உள்ளே நுழையும் போது பார்த்தீர்கள் அவர்களுக்கு தனித்தனியாக அவர்கள் உள்ளே நுழைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அடையாள அட்டை பெற்ற பின்பே பொதுக்குழுக்குள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வாசலில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தீர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீர்கள் இன்று மதியம் பார்த்தீர்கள் அசைவ உணவு விருந்தானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 25 வகை அசைவ விருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் மீறி பொதுக்குழு கூட்டத்திற்கு உள்ளே தொண்டர்கள் சீறி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு பலருக்கும் அந்த அனுமதி அட்டை இல்லாமல் உள்ளே இந்த பொதுக்குழுவிற்கு பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் இந்த உள்ளே செல்வதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தற்போது இந்த பகுதிக்கு உள்ளே பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் உள்ளே அமர்ந்து விட்டார்கள். மேலும் பொதுமக்கள் இங்கே வெளியே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியே இங்கு கூடுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இருக்கும் விடுதியிலிருந்து கிளம்பிவிட்டார். அங்கிருந்து பார்த்தீர்களானால் 3 மாவடி, புதூர் 3 மாவடி, அது மட்டும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அதன் பின்பு இந்த உத்தங்குடி பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வருகை தந்து விடுவார். அவர் வருகை தந்த பின்பு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு நடைபெறும். இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் அவர்கள் ஏற்க இருக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய முக்கிய துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், ஒரு முக்கிய பிரமுகர்கள் பேச இருக்கிறார்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச இருக்கிறார். சரியாக 12:30 1 மணிக்குள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் என்பதை கூறுகிறார்கள். ஜெகநாத் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.